பாஜகவுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்க நாங்கள் ஒன்றும் ஏமாளி அல்ல, கூட்டணியை பற்றி கவலைப்படவில்லை என்றும் பழனிசாமி பேச்சு. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில ஆட்சியில பங்கு கொடுப்பாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்க ஒன்னும் ஏமாளி அல்ல. அதிமுக பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெற்று தனி பெரும் ஆட்சி அமைக்கும். எங்களுக்கு கூட்டணி வேணா வேணும், வேண்டானா வேண்டாம், எதை பத்தியும் கவலைப்படல. வருங்கால துணை முதல்வரே என நயினார் நாகேந்திரனை வரவேற்ற பாஜக மாவட்ட தலைவர். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது என்று பதறிய நயினார் நாகேந்திரன். மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களே, வருங்கால துணை முதலமைச்சர் அண்ணன் நயினார் நாகேந்திரன், எங்களுக்கு பாசமிக்க அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களே. திருவள்ளூர் சிறுமி வன்கொடுமை வழக்கில் 9 நாட்களாக துப்பு கிடைக்காமல் திணறும் காவல்துறை. நீதி கோரி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தினர் போராட்டம். பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான திருவள்ளூர் சிறுமியின் வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பு. 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள காவலர்கள். கார் விபத்து தொடர்பான சர்ச்சை பேச்சு குறித்து மதுரை ஆதீனத்திடம் போலீசார் விசாரணை. ஆதீன மடத்திற்கு வந்த பாஜகவினரை தடுத்து நிறுத்திய காவலர்கள். திருக்கோவிலூர் அருகே கார் டயர் வெடித்ததால் ஏற்பட்ட விபத்தில் 4 பேர் உயிரிழப்பு. ஆயுதப்படை காவலர் உட்பட 5 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. குழந்தைகளுடன் பயணிக்கும் போது போக்குவரத்து விதிகளை மீறினால் 2 மடங்கு அபராதம். சட்ட திருத்தம் கொண்டு வருகிறது மத்திய அரசு. ஒன்பது காரட் தங்க நகைகளுக்கும் இனி ஹால்மார்க் முத்திரை கட்டாயம். தொடர்ந்து விலை உயர்ந்து வரும் நிலையில் நம்பகத்தன்மையை உறுதி செய்ய நடவடிக்கை. மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம். நாளை தொடங்கவுள்ள நாடாளுமன்ற கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது தொடர்பாக ஆலோசனை. இந்தியா பாகிஸ்தான் சண்டையின் போது 5 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. இரு நாடுகளுக்கு இடையான போரை நிறுத்தியது மிகவும் பெருமையாக இருப்பதாக ட்ரம்ப் மீண்டும் பேச்சு. ட்ரம்ப் விவகாரத்தில் பிரதமர் மோடி மௌனம் காப்பது ஏன்? உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என ராகுல் காந்தி வலியுறுத்தல். மாநகராட்சி பகுதி அல்லாத நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர்களுக்கு அலுவலகம் கிடைக்காதா? நடவடிக்கை எடுக்க தமிழக அரசுக்கு விசிக எம்பி ரவிக்குமார் வலியுறுத்தல். கரூர் மாவட்டம் குளித்தலை அரசு தலைமை மருத்துவமனைக்குள் புகுந்து மனைவியை குத்தி கொலை செய்த கணவர். குடும்ப தகராறு காரணமாக கொலை செய்த கொடூரம். சென்னை எண்ணூர் அருகே கொசஸ்தலை ஆற்றின் கழிமுகத்தில் கலக்கும் எண்ணெய் கழிவுகள். கடல் வளம் பாதிக்கப்படும் அபாயம். நடப்பாண்டில் 3வது முறையாக நிரம்பியது மேட்டூர் அணை.
16 கண் மதகு வழியாக தண்ணீர் திறக்கப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவான 120 அடியை எட்ட உள்ளதால் மேட்டூர் அணை 16 கண் மதகுகள் வழியாக உபரி நீர் திறக்கப்பட உள்ளது. எனவே அண்ணா நகர், தங்கமாபுரி பட்டணம், வஉசி நகர் மற்றும் காவிரி கரையோரம் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஆடி கிருத்திகையையொட்டி முருகன் கோயில்களில் சிறப்பு வழிபாடு. பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம்.